இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தான் எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ஆக்சுவலா ஒரு வீடியோவே கிடையாது, போட்டோ தான். இந்த போட்டோவே இந்த வீடியோவை கம்பைன் பண்ணாக்கா இந்த ரிசல்ட் வரும். ஸோ இதை எப்படி பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆக்ஷன் வீடியோ எடுக்கணும். ஸோ நீங்க கேமரா ஓப்பன் பண்ணிட்டு வாயை மட்டும் அசைக்காம மற்றபடி நீங்க பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தலையாட்டிட்டு என்ன வேணா பண்ணிட்டு ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதுல நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க வீடியோ எடுக்கும்போது 1:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோல எடுக்கணும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இல்லை, அதனால நான் கேலரியில போயிட்டு எடிட் பண்ணிக்கிறேன். கிராப் பண்ணி 1:1 வச்சுட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போ குரோம் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச்ல போயிட்டு லைவ் போர்ட்ரேட் ஹக்கிங் ஃபேஸ்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்லேயே வரும், அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடு ஒரு போட்டோ இம்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. எந்த போட்டோ நீங்க அந்த மாதிரி எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடியோ ஒன்று இம்போர்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. எடுத்த வீடியோ அப்படியே இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னாக்கா இதிலே போட்டுருக்கு பாருங்க, 1:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோல தான் இதில் இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வீடியோ எடுக்கும்போது அந்த மாதிரி எடுக்க சொல்லிட்டேன். இப்போ போட்டோவும் வீடியோவும் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்தீங்கன்னாக்கா அனிமேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணினாக்கா அனிமேட் ஆயிடும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னாக்கா மேல இருக்க இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சைன் இன் மட்டும் பண்ணிக்கோங்க. சைன் இன்னா அதே தான், ஃபர்ஸ்ட் மெயில் ஐடி போட சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு யூசர் நேம் அதெல்லாம் போட்டுட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் வரும். இப்போ மேல பாத்தீங்கன்னாக்கா சர்ச் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு லைவ் போர்ட்ரேட்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னாக்கா மேலேயே வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னாக்கா ஹக்கிங் ஃபேஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வந்துடும். இப்போ அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடு போட்டோ ரைட் சைடு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு கீழே வந்து அனிமேட் கொடுத்தீங்கன்னாக்கா லோடிங் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மேல இருக்க இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே இந்த டேப் க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு புது டேப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க பேக்ரவுண்ட்ல என்ன சாங் போட போறீங்களோ அதை ஜஸ்ட் இதுல சர்ச் பண்ணுங்க. இப்போ நான் பாட்டு பேரை போட்டு ரிங்டோன் கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபுல் பாட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அதை கட் பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் தலைவலி. ஸோ அதனால ரிங்டோனா கொடுத்துட்டாக்கா அவங்களே கட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ எடுத்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நான் ரெண்டாவது வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்டோட பேர் நீங்க பாத்துக்கோங்க. இதுலயே டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆக்சுவலா எனக்கு இந்த பீட்டை தேவையில்ல, வேற பீட்டு தான் வேணும். ஸோ நான் டவுன்லோட் கொடுத்தனாக்கா கீழே சஜஷன்ல வரும். ஸோ எனக்கு எது வேணுமோ அதை நான் ப்ளே பண்ணி பார்த்துட்டு இங்க இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் எனக்கு வேணும். ஸோ ஓப்பன் பண்ணி டவுன்லோடும் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே குரோமை க்ளோஸ் பண்ணிட்டு ஆப் ஸ்டோர் இல்லைனா பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரீம் ஃபேஸ்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இப்போ செகண்ட் இருக்குல்ல, இந்த ஆப்பை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஒரு நேரத்துக்கு செகண்ட் வந்து தெரியல. ஸோ இதை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வீடியோ டாக் அண்ட் சிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னாக்கா பிளஸ் பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு குரோம்ல இருந்து டவுன்லோட் பண்ணாலும் அந்த வீடியோ இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ இம்போர்ட் ஆனதுக்கு அப்புறம் கண்டினியூ கொடுத்துட்டு பை வாய்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வாய்ஸ் ஃப்ரம் ஃபோல்டர் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணீங்களா அந்த பாட்டை இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சாங் உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரம் வச்சுக்கோங்க. என்னோட வீடியோ பாத்தீங்கன்னாக்கா 9 செகண்ட் தான். சொன்னா 9 செகண்ட் வச்சுட்டு கன்ஃபார்ம் கொடுத்தனாக்கா லோடிங் ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ இந்த லோடிங் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, வெறும் 2 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ நீங்க அதுக்கப்புறம் சேவ் கொடுத்தீங்கன்னாக்கா கேலரியிலே சேவ் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். ஸ்டார்டிங்கில் நான் ஆக்ஷன் பண்ணி வீடியோ எடுத்தேன்ல, ஸோ நான் அப்பயே வாய்ஸ் வீடியோ எடுத்திருந்தாக்கா அது இந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிருக்காது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆயிருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்காது. அப்புறம் இன்னொன்று, இதுக்கு எப்படியோ நீங்கள் சாங் இல்லைனாக்கா பேசுகிற டைலாக் ஏதாவது ஆட் பண்ண தான் போறீங்க. ஸோ நீங்கள் வீடியோ எடிட்டிங்கில் போயிட்டு அந்த மாதிரி ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சிங்க்கு பர்ஃபெக்டாக வரும். சரி ஓகே ப்ரோ, நான் வெப்சைட்டுக்கு போகல, ஸ்ட்ரைட்டாக நான் ட்ரீம் ஃபேஸ் ஆப்புக்கு போயிட்டு அதில் போயிட்டு லிப்சிங் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் தலையாட்டி ஆக்ஷன் பண்ணி ஒரு வீடியோ எடுத்தீங்களா, ஸோ அந்த மூமெண்ட்லாம் இதில் வராது. வெறும் நீங்கள் லிப்சிங்கிங்கும் அதுக்கப்புறம் கண்ணு மட்டும் தான் பிளிங்க் ஆகுமே தவிர அந்த மூவ்மெண்ட்லாம் இதுல வராது. ஸோ வீடியோ அப்படியே எடிட் பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்ட வீடியோ ஷேர் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.